ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம புளிச்சக்கீரை கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த கீரைக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் இருக்கும். கூட வந்து ஒரு 5-6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு கையளவு, கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு வரமிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கூடவே கொஞ்சம் வெந்தயம், இது கூடவே நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க புளிச்சக்கீரை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வந்துட்டு புளிச்சக்கீரை தொக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நல்லா கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேகணும். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், ஸோ வந்து நல்லா புளிச்சக்கீரை வெந்துருச்சு. தண்ணியெலாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆவி பறக்குது கீரையில். ஸோ வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்தவுடனே தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இப்படி ஒரு மத்து வச்சு நல்லா இப்படி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சுட்டேன் பார்த்தீங்களா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சுக்கலாம், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் அதே நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்த்து தாராளமாக ஊற்றிருக்கேன். ஸோ வந்து கீரை டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பெருங்காயம். ஸோ பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. தாளிக்கும் போதும் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் கடையும் போது கூட சேர்த்து கடைஞ்சிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சோடனே, நான் வந்து கிட்ஸுக்கும் கொடுக்கறதுனால காரம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சுருக்குன்னு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க, பச்சை மிளகாவும் வரமிளகாவையும். இப்போ கடுகு பொரிஞ்சோடனே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வரமிளகா சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி தாளிக்க வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெங்காயம் இதெல்லாம் வதங்கினோடனே நம்ம கீரை வந்து கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எடுத்து கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட புளிச்சக்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ புளிச்சக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும். நீங்கள் இதை வந்து 2 to 3 days ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், ஒன்றும் கெடாது, நல்லாவே இருக்கும். கைப்படாமல் இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், கண்டிப்பாக மறக்காமல் இந்த புளிச்சக்கீரை கடையில் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.